நாங்கள் படிக்க போகிற முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிற தலைப்பு தஸ்கியா. இந்த தஸ்கியான்ற சொல் சில நேரம் தெரியுமா உங்களுக்கு? தஸ்கியான்னா தூய்மைப்படுத்தல். அரபுல தஸ்கியான்ற சொல்ல ஜக்கான்ற சொல்லிலிருந்து வார தஸ்கியா. அப்போ உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தல். இந்த சொல் அல்லது தஸ்கியாண்டு இந்த தூய்மை, உள்ளத்தை பக்குவப்படுத்துதல், இந்த விடயம் குர்ஆன்ல அதிகமாக பேசிய. கிட்டத்தட்ட குர்ஆன்ல 59 இடங்கள்ல தஸ்கியான்ற சொல் பாவிக்கப்பட்டீங்க. அப்ப குர்ஆன்ல மட்டுமல்ல, சுன்னாலையும் இந்த தஸ்கியான்ற கருத்தை வலியுறுத்துறதுக்காக இஹ்சான் என்ற சொல் பாவிச்சிக்க. சுன்னால இஹ்சான் என்ற சொல் பாவிச்சிக்க, குர்ஆன்ல தஸ்கியான்ற சொல் பாவிச்சிக்க. அப்ப அதே மாதிரி எங்களுக்கு தெரியும், இந்த தஸ்கியா 59 இடத்துல பாவிச்சிக்கத்துல ஜக்காத், தூய்மையான ஜக்காத், ஜக்காத்தின் மூலம் உள்ள தூய்மை அடைதல், அப்படியான சொல்லுகளோட 19 இடத்துல மட்டும் பாவிச்சிக்க உள்ளத்தை பக்குவப்படுத்தல் ரெண்டு சம்பந்தமா பாவிச்சிக்க. அப்ப இங்கிருந்து நாங்க முக்கியமா விளங்கணும் எடுத்துட்டா, அல்லாஹ் தாலா எங்களுக்கு நிறைய வகையின் ஊடாக நிறைய வழிகாட்டல்களை தந்திக்க எங்கட நலவுட்டாங்க. இந்த உலகத்திலேயே எல்லாரும் நல்லவர்களா மாறினாலும் அல்லாஹ்க்கு எந்த ஒரு கூடுதலோ குறைதலோ ஏற்படுகல்ல. துராமெல்லாம் படைச்சு பரிபாலிக்க அல்லாஹ் உலகத்திலேயே எல்லாரும் மோசமானவர்களா மாறினாலும் அல்லாஹ்க்கு அதுல கூடுவதோ குறையுதோ இல்லை, எல்லாம் எங்கட நிலவுக்கு. அல்லாஹ் தாலா எங்கட பகுத்தறிவுக்கு புலனுணர்வுகளுக்கு இதெல்லாத்துக்கும் அப்பால வஹீட வழிகாட்டல்ல எங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பணும்ன்றதுக்கான ஒவ்வொரு ப்ரோக்ராம் எல்லாம் வச்சுக்க. உதாரணமா பார்க்கலும், வமன் தஸக்கா ஃபைன்னமா யத்தஸக்கா லினஃப்ஸிஹி. யார் தூய்மை பெறுகின்றாரோ தனக்குத்தானே சாதகமாக அமைத்துக் கொள்கின்றார். யாரு தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ளுவோ அவருக்குத்தான் அதுல நிலவும், வேறொருத்தருக்கும் அல்ல. அப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கணும் நினைத்தேன்டா, இந்த உலகத்திலேயே எல்லா விஷயமும் எல்லா ப்ரோக்ராமும் எங்கட நிலவுக்குதான். உதாரணமா, யாரொருவர் மூமினாக வருகின்றாரோ கது அமில சாலிஹாத், அவரு நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். அதே மாதிரி நல்ல அமல்கள் செஞ்சு மூமினாக வாரோ தரஜாத்துலுலா, அவங்களுக்கு நிறைய அந்தஸ்துக்களை நாங்கள் கூட்டுவோம். ஜன்னாத்தின் நிறைய சுவர்க்கங்களை, பூஞ்சோலைகளை கொடுப்போம், உயர்ந்த சுவர்க்கங்களை கொடுப்போம். தஜ்ரிமின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சுவர்க்கத்தில் அந்த தோட்டங்கள் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்ப இந்த குர்ஆன் ஆயத்து சூரத்து ஃபாத்திர்ல வரக்கூடிய குர்ஆன் ஆயத்து. இந்த குர்ஆன் ஆயத்துல விசேஷம் என்னன்னா, அல்லாஹ் தாலா இந்த குர்ஆன் ஆயத்தின் ஊடாக சொல்லியதுன்னா, ஒரு மூமின் நல்லமல்கள் செய்வார்கள், அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் கிடைக்கும், அவர்கள் நிரந்தரமாக ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய சுவனங்களிலே வாழ்வார்கள். வதாலிக ஜஸாஉ மன் தஸக்கா, யாரு தன்னுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தி கொண்டாரோ அவர்களுக்கான கூலி அதுதான். அப்ப நாங்க விலை கொள்ளணும் நினைத்தேன்டா, உள்ளங்களை தூய்மைப்படுத்தி கொண்டா அல்லாஹ் தார கிஃப்ட், வெகுமதி. அப்ப இந்த உள்ளங்களை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டியது ஒரு பெரிய ப்ரோக்ராம். இது குர்ஆன் பேசிய, சுன்னா பேசிய. சுன்னால எப்படி என்னண்டா பேசிய, ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் கலந்துரையாடி கொண்டு செல்ல, ஒரு வெள்ளை உடுத்த ஒரு ஆள் வந்து ரசூலோட காலு கிட்ட படுகிறதுக்கு மாதிரியே இருந்து கொண்டு கேள்வி கேட்கு. 3 கேள்வி கேட்கு. இஸ்லாத்தை பத்தி கேட்கு, ஈமான பத்தி கேட்கு. அதுல ஒரு இடத்துல கேட்க, இஹ்சான் என்ன மனையில இஹ்சான் என்றா அந்த அபுதுல்லா கான்னக தராஹு ஃபைன்லம் தக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக், அதாவது நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்குங்கள், உங்களுக்கு அல்லாஹ் தென்படாவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த உணர்வு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான் என்ற உணர்வுல தொழுகிறது. அப்ப அதுதான் இஹ்சான், அதுதான் நாங்க செல்லக்கூடிய குர்ஆன்ல செல்லக்கூடிய தஸ்கியா, உல தூய்மை. அப்ப இதைத்தான் இந்த குர்ஆன்ல எல்லா இடத்துலயுமே சொல்லு. இதை இமாம்கள் என்ன செஞ்சா, இது ஒரு இஸ்லாத்திலே ஒரு மைய கருத்து, இஸ்லாத்துல பிரதானம் உண்டு. அப்ப இமாம்கள் என்ன செஞ்சா, இது ஒரு கலையாக மாத்தின. தஸவ்வுஃப், சூஃபித்துவம் என்ற ஒரு கலையாகவே உருவாக்கப்பட்ட. அப்ப அதுல தான் தரீக்காக்கள் என்று உருவான. தரீக்காக்கள் என்று இந்த உலகத்திலே மனிதர்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்தி அவங்கள சீர்படுத்தணும். அப்ப அந்த அடிப்படையில இந்த தரீக்காக்கள், இந்த தஸவ்வுஃப் கலை உலகத்துல வளர்ச்சி அடைஞ்ச, அதனாலதான் உலகத்துல எல்லா இடத்துலையும் இஸ்லாம் பரவின. இதைத்தான் ரசூலுல்லாஹ் இந்த பணியை தான் செஞ்சு. இதோட இஸ்லாத்துல பெரிய பிற்பட்ட காலத்துல தரீக்காக்கள்ல நிறைய மாசுகள் பட்டு அதுல வித்தியத்துல உருவான. ஆனாலும் ஆரம்ப கால தரீக்காக்கள், இந்த சூஃபித்துவ சிந்தனை பெரிய அளவு உள்ளத்தை பக்குவப்படுத்திய பணியைத்தான் அதுல பிரதானமா செஞ்சேன். அப்ப இந்த அடிப்படையில தான் நாங்க இந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில
இந்த இந்த விஷயத்தை பார்க்க. ஏன்னா இந்த தலைப்பை கூட சொல்லுண்டா முன்னுக்கு ரமலான் வாரு. ரமலான் பிரதான நோக்கம் தக்குவா உள்ளவர்களா மாறுது. ரமலான்ல ஒரு 15 நல்லமல்கள் எடுத்து பார்த்தா அந்த நோக்கங்கள் எல்லாம் உள்ளத்தை பக்குவப்படுது. தொழுகையோட நோக்கம் ஒரு மனுஷன் தொழுகைண்டா அவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணி பள்ளிவாயில கெட்டி பள்ளிவாயில் 5 நேரம் தொழுது இதெல்லாம் செய்யற காரணமே தொழுது முடிஞ்சு மனசுல ஒரு மாற்றம் வரணும், உள்ளத்துல ஒரு பக்குவம் வரணும், உள்ளத்துல ஒரு தூய்மை வரணும். அப்ப ரமலான் முடிஞ்சு உள்ளத்துல எந்த மாற்றமும் வரலண்டா தஸ்கியத்து நஃப்ஸ் இல்லை, ரமலான நோக்கம் கிடைச்சில்லை. இஸ்லாத்துல இன்றைக்கு நவீன காலத்துல இஸ்லாத்துல பேசிய பிரதான விஷயம் இந்த மக்காசிது ஷரியா, நோக்கங்களை விளங்கி கொள்ளணும். உலகத்துல அப்படித்தான். இப்ப ஐடி இன்புட் ப்ரொசஸ் அவுட்புட் அவுட்கம். இன்னைக்கு சமூகத்திலையும் இதை பார்க்கறாங்க. ஒரு வேலையை செய்யறது அப்ப அவுட்புட்னா ஒரு விஷயத்துக்கு பொருளாதாரத்தை போட்டு மனித வளம் எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறேன், அது செய்யறதுக்கு ப்ரொசஸ் அண்டு அவுட்கம் அண்டு இல்லாட்டி அவுட்புட் அண்டு அதுல வர விளைவு அது சமூகத்துக்கு எந்த அளவு பயனுள்ளதா மாறுவதோ அது அவுட்கம் அண்டு. அப்ப இது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னால அத நோக்கம் அத விளைவு அத பயன் கிடைச்சோம். ரமலான் என்று எல்லாரும் சேர்ந்து கஞ்ச காய்ச்சி சாப்பாடு சஹார் சாப்பாடு முன்னந்தி சாப்பாடு வேற ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து முடிஞ்சு எங்கட மனசுல ஒரு மாற்றமும் வரல, எங்கட மனசுக்கு ஒண்ணுமே கிடைக்கலண்டா அங்க நோக்கம் விளைவு ரிசல்ட்ஸ் போதான். ஸ்கூல்ல 1500 ப்ரோக்ராம் செஞ்சுக்கும் போல ரிசல்ட்ஸ் இல்லாட்டி அந்த ப்ரோக்ராம்ல வேறு இல்லை. ஆனா அந்த மெத்தடை தானே இதுல பாக்குற நாங்க குர்ஆன் சுன்னா அடிப்படையில. அப்ப அற்புதமான ஒரு குர்ஆன் ஆயத்து ஒன்றிக்கு நாங்க பாடமாக்கல. குர்ஆன் ஆயத்து இப்ப பாருங்க சூரத்து ஷம்ஸ்ல. அப்ப இந்த சூரத்து ஷம்ஸ்ல வர குர்ஆன் ஆயத்தை நாங்க இன்னைக்கு நல்லா மனசுல வச்சுக்கோங்க. வஷம்சி வதுஹாஹா, சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக. குர்ஆன் விளங்கப்படுத்த சூரியன் மீதும் அதன் பிரகாசன் மீதும் சத்தியமாக. வல் கமரி இதா தலாஹா, உதயமாகும் சந்திரன் மீதும் சத்தியமாக. அப்ப இதெல்லாம் பாருங்க பிரபஞ்சத்திலேயே பிரதான படைப்புகளை சொல்லி கொண்டு போறேன் சத்தியம் பண்ணி. வன்னஹாரி இதா ஜல்லாஹா, பிரகாசிக்கும் பகலின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா யகுஷாஹா, மறைத்து கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. வஸ்ஸமா இவமா பனாஹா, வானத்தின் மீதும் அதை அமைத்தவன் மீதும் சத்தியமாக. வல்லார்தி வமா தஹாஹா, பூமியின் மீதும் அதை விரித்தவன் மீதும் சத்தியமாக. வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, சீர்படுத்தப்பட்ட உள்ளத்தின் மீது சத்தியமாக. அப்ப வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அந்த உள்ளத்துல நல்லது நீக்க மோசமானது நீக்க கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்தார். கது ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் உள்ளத்தை மாசுபடுத்தி கொண்டாரோ அவர் தோல்வி அடைந்தார். இவ்வளோ அந்த உள்ள தூய்மையை பத்தி சொல்லு என்னண்டா, இதை பத்தி தஃப்சீர் அறிஞர்கள் விளங்கப்படுத்தி என்னண்டா, உலகத்தை தந்தது, இந்த அருள்களை தந்தது, இந்த பிரபஞ்சத்தை தந்தது, எல்லா வசதியும் செஞ்சு தந்திக்காமல்ல எங்களோட மனசை ஒழுங்குபடுத்தி கொடுது, மனசை தூய்மையாக்கி கொள்ளணும். அதைத்தான் இந்த குர்ஆன் ஆயத்துல சொல்லி. அது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்தார், யார் உள்ளத்தை மாசுபடுத்தி கொண்டா அவர் தோல்வி அடைந்தார். அப்ப இந்த உலக பிரபஞ்சத்தை படைச்சி தந்து அதுல சூரிய வெளிச்சமோ சந்திரனோ பிரபஞ்சம் வசதி வாய்ப்பு பகல் இரவு எல்லாமே சத்தியம் பண்ணி செல்லுங்க. நீங்க மனசை தூய்மைப்படுத்தி உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டானே வெற்றி, நீங்க உள்ளத்தை மாசுபடுத்தி கொண்டா தோல்வி. எனவே இந்த நஃப்ஸண்டத்தை அறிஞர்கள் விளங்கப்படுத்தி இருந்தா உடல் அறிவு ஆன்மா. ஒரு மனுஷனுக்கு உடல் ஈக்க அதே மாதிரி அறிவிக்க ஆன்மா ஈக்க. உடல்ல நோய் வந்தா நாங்க எப்படி சரி மருந்து எடுத்து குணப்படுத்திக்கிறோம். கேன்சர் வந்தா அதுக்கு மருந்து செய்யறேன், தலைவலி வந்தா மருந்து செய்யறேன், கிட்னில நோய் வார, ஹார்ட்ல நோய், சுவாச பையில நோய் வார, நாங்க மருந்து செய்யறோம். ஆனா உள்ளத்துல நோய் வந்தா, அப்ப அந்த உள்ளத்துல நோய் வந்தா அல வரும், பெருமை வரும், அகங்காரம் வரும், கர்வம் வரும், காழ்ப்புணர்ச்சி வரும், நயவஞ்ச குணம் வரும், குஃபர் வரும், ஷிர்க் வரும். அப்ப அதிலிருந்து நாங்க அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவது தான் தஸ்கியா. அப்ப உடலை பாதுகாத்துக் கொள்ளணும், அறிவையும் பாதுகாத்துக் கொள்ளணும், ஆன்மாவையும் பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த பாதுகாப்பு ஒரு மனுஷன்ட்ட மட்டுமல்ல, எல்லார்கிட்ட வரும். அதை சுட்டித்தான் சொல்லுங்க தனி மனித தஸ்கியா, சமூக தஸ்கியா. தனி மனிதன் ஒருவர் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வது ஒன்று, சமூகமா உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வது கொண்டுதான் அல்லாஹ் தஆலா ரமலான் தாரு. ரமலான் என்றது எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தை பக்குவப்படுத்துவது ஒரு காலம். அப்ப அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய செல்வம் பௌதிக சூழல் எல்லாம் தந்து எதிர்பார்ப்பது உள்ளத்தை பக்குவப்படுத்திக்கோங்க, நீங்க வெற்றி அடைவீர்கள் என்று அடிப்படையத்தான் அடிப்படை. அதனாலதான் காதிசியா போராட்டத்துல நிறைய முஸ்லீம்கள் வெற்றி பெற்று கொண்டே போகல. காஃபிர்கள் ஒரு இடத்துக்கு யோசிச்சா இவங்க ஏன் வெற்றி பெறுங்க, இவங்ககிட்ட இவ்வளோ பவர் எப்படி, இவங்களோட எங்களுக்கு யுத்தம் செஞ்சு கொள்ளையலாம்,
அப்போ ஒரு 11 வயசாளி ஒரு எலும்பி சொன்னாம அவங்களுக்குள்ள இவங்ககிட்ட ஒரு விஷயம் ஒன்று என்ன தண்டா, அவங்க இரவுல எலும்பி ஒரு தொழுகைக்கு அந்த தொழுகையை தொழுதத்தோட அவங்களோட மனசும் உறுதியாக பகல்ல அவங்களுக்கு போராடிய சக்தியும் கிடைச்சி அதை அவங்க செஞ்சு வர அதைத்தான் எங்களுக்கு அதுதான் அவங்ககிட்ட ஸ்பெஷலான அந்த பிளஸ் பாயிண்ட், ஸ்பெஷலான சக்தி இது. அந்த அந்த விஷயம் என்ன தெரியுண்டா சூரத்து முஸம்மில்ல சொல்லு. யாயுகள் முஸம்மில் குமில்லைல் இல்லா கலீலா நிஸ்ஸோ அதுல தஹஜ்ஜத்தை தான் சொல்லு. அவன் குஸ்மின்ஹு கலீலா அவுதித் தலை வரத்தில் குர்ஆன் தர்த்தில் இன்ன லக்க ஃபின்னஹாரி சபஹன் தவீலா இன்ன நாஷியத்த லைலிஹி அஷத்து வத்அவ் அக்வ முகீலா. அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பலம் ஒன்று ஏற்படும், பகல்ல வேண்டிய மாதிரி ஒரு சக்தி ஒன்று வரும், உங்களோட உள்ள பக்குவப்படும். நீங்க தஹஜ்ஜத் தொழுங்கன்னு அந்த தொழுதா வரக்கூடிய விளைவை சூரத்து முஸம்மில்ல சொல்லுது. அப்ப இந்த அதான் அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தால வரக்கூடிய சக்தி, உள்ளத்தை பக்குவப்படுத்த செல்ல வரக்கூடிய அந்த சக்தி தான் அந்த இடத்துல சொல்லப்படுது. அப்ப அதைத்தான் ரசூல்லா அனுப்பின நோக்கம் அது. ரசூல்லா அனுப்பின கொல்லதி பாசவில் உம்மியின ரசூல்லா மின்கும் யத்துலு அலைஹி மாயாத்தி சுருத்து ஜும்மால வாருது. அவன் தான் உண்மையை பேச எழுத வாசிக்க தெரியாதவர்கள் ஒரு நபியை தேர்ந்தெடுத்து அனுப்பி உங்களுக்கு குர்ஆன் ஆயத்துக்களை ஓதி தந்து அதனூடாக அவர்களை உள்ளங்களை பக்குவப்படுத்தி அவர்களுக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் படிச்சு கொடுப்பதற்காக என்று சொல்லி அவர் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச பணி இதுதான். சஹாபாக்கள் எடுத்து உள்ளத்தை எடுத்து பக்குவப்படுத்தி அவங்களோட இடத்துல உள்ள தூய்மை ஏற்படுத்தின, உள்ள பக்குவத்தை ஏற்படுத்தின. அதுட விளைவு தான் நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க. அப்ப இன்று வரைக்கும் ஒரு இஸ்லாமிய சமூகம் ஒன்று உலகத்துல மிளிர்வதற்கு இல்லாட்டி வாரத்துக்கு காரணம் என்னண்டா உல பக்குவம், தஸ்கியத்து நஃப்ஸ், தஸவ்வுஃப். இதைத்தான் பலஸ்தீன்லயும் பார்க்கணும். பலஸ்தீன்லயும் இந்த தஸ்கியா உள்ளத்தை பக்குவப்படுத்தினார்கள் ஈக சுட்டி அவங்களுக்கு உலகத்துல எந்த கிடைச்சாட்டி பரவாயில்லை அல்லாஹுக்காக சொர்க்கம் போறதுக்காக அவங்களோட பணியை செஞ்சு கொள்ளி என்னதான் கத்தியோ சோதனை வந்தாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் அவங்கள நிப்பாட்டேலா அவங்க அந்த உள்ள தூய்மையை செஞ்சு கொண்டு போறது. அவங்க ஒரு நல்ல அல்லாஹ் எதிர்பார்க்க ஒரு சூஃபி பகானாய்க்கு ராபியா பசரியான்னு ஒரு பெண் எப்பயுமே பேக்ல ஒரு வெள்ளை புடவை எடுத்து போறான். அப்ப அது காரணம் என்னன்னா மரண ஞாபகத்தோடு தான் வாழ்ந்தீங்க. உலகத்துல வாழ செல்லு எங்களுக்கு உண்மையில பேச லேசி, அதே மாதிரி சமூகத்துல மார்க்கம் மாதிரி காட்டிக்கொள்ள லேசி, ரமலானுக்கு விழா எடுக்க லேசி. ஆனா விளைவு உள்ளத்துல பெரிய ஒரு மாற்றம் வந்திக்கோ, எங்களை பார்த்து மற்றவங்க இவங்களை மாதிரி வாழணுமோ வாழையிலும் இவங்க தான் நல்லவங்க என்று செல்லு அளவுக்கு நாங்கள் நல்லவர்களா மாறுவோம். ஆனா இன்றைக்கு என்னதுன்னா இஸ்லாம் என்ற பெயரும் இஸ்லாம் என்ற சடங்குகளும் இஸ்லாம் என்ற சம்பிரதாயங்களும் காணுவதே ஒழிய இஸ்லாம் அப்ப அதுக்குள்ளால இவங்ககிட்ட நல்ல பண்பு இன்றைக்கு நிறைய தமிழாக்கள் சிகளாக்கள் செல்லிய இஸ்லாம் ஆகம உண்டாய் தேகொள்ளங்க அத்தனை ஆகம பிலிபந்தின்னேக்கு அடுப்பாடு கொண்டா தீரவன் அவங்க எல்லாம் பேசிய தமிழாக்கள் செல்லியதுண்டா இஸ்லாம் மதம் நல்ல மதம் நேற்று சொன்ன இஸ்லாம் மதம் நல்ல மதம். ஆனா சாதாரணமா ஒரு பெண்ணுகிட்ட பண்பு கூட இல்லைன்னு சொல்லி தமிழாக்கள் செல்லிய அளவுக்கு எங்களோட ஆட்கள் அந்த பண்பாடுல நிறைய வீக்னஸ் சொல்லி புறப்பாடுகள் காணப்படுது. அதனால தான் பண்பாடுக்கு வெளிவு கூட இஸ்லாத்துல இபாதா விட பண்பாடுக்கு வெளிவு கூட. மறுமையில மீதானுடைய தராசில அதிக பாரம் கூடியது நல்லொழுக்கு நல்ல பண்பாடு. இபாதால தவறு வந்தா எல்லாம் மன்னிப்பாடு. ஆனா பண்பாடுல வீக்காக செல்ல அப்ப அவ்வளோக்கும் இஸ்லாம் எதிர்பார்க்க எங்களை பார்த்து அடுத்தவங்க எங்கள்கிட்ட நல்ல தன்மை கொண்டு கோபம் வார டைம்லயும் பணிவா போகக்கூடிய தன்மை அப்படியா அந்த எங்கட தன்மைகள் கூட ரசுல்லா கிட்ட அந்த பண்பு இந்த இஸ்லாத்துக்கு எல்லாரும் உண்டு. தாயிஃப்லேருந்து ரசுல்லா வந்த ரத்தத்தோட வந்து ரத்த நிலத்துல விலசடி விழுந்தா இந்த சமூகத்துக்கு அல்லாட தண்டனை வரும் என்றதுல ரத்தத்தை பிடிச்சு கொண்டு வந்தான். அப்ப அல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டு இந்த உங்களுக்கு அநியாயம் செஞ்ச சமூகத்தை நான் அழிச்சவோ 2 மலையாள அழிச்சவோ எல்லா நபிமார்களுக்கும் அநியாயம் செஞ்சாக்களை எல்லாம் அழிச்சிங்க. அப்ப ரசுல்லா இன்னும் கோமுல்லாயாலமா அவங்க தெரியாம தான் செய்யறேன், அவங்களுக்கு தெரியும். அப்படி வந்து ஈந்து கொண்டீங்க செல்லு ஒரு இளைஞனோட பாவம் 2 பேர் ரத்தத்தோட கஷ்டத்தோட ஈக்குன்னு சொல்லி ஈச்சப்பழ கொத்தொண்டைக்கு வந்து கொடுக்கு. அவர் வெட்டி கொண்டு வந்து நல்ல ஈச்சப்பழ கொத்தொண்டு ரசுல்லா அதை எடுத்து அழகா மெதுவா எடுத்து கையில வச்சு இருந்து பிஸ்மில் சொல்லி அவர் அந்த திண்ட அந்த ஒழுங்கு சாப்பிட்ட ஒழுங்குட அந்த பண்பாடை கண்டில்லை. அதை அந்த சிறுவன் கண்டில் இப்படி உண்டு. அதை கண்டத்தோட ஆச்சரியம் நீங்க இப்படி எல்லாம் எங்கேன்னு படிச்சு கொண்டு இது இப்படியே உங்களுக்கு இந்த பண்பாடு வந்த கேட்டு அறிஞ்சி ஒரு இஸ்லாத்தை மேற்றுக்கொண்டு வரலாறு இங்கே பண்பாடு என்று வார எப்படி நின்றா உள்ளத்தை பக்குவப்படுத்த செல்லுவார். இன்றைக்கு அறிவும் அதுதான். ஒரு மனுஷனுக்கு அறிவை கொடுத்தா அது நடத்தையில மாற்றம் வரும், இல்லாட்டி அது அறிவல்ல. 12 வருஷம் 12 வருஷம் படிப்பிச்சுட்டு 13 வருஷம் படிச்சுட்டு எந்த பண்பாடும் இல்லைண்டா படிப்பு
வெறுமே இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அவங்கள பண்பாட்டு மாற்றத்தை ஏற்படுத்தில. அதனால பண்பாடு என்றது இஸ்லாம் என்றதும் உள்ளத்துல வார. அதனால தான் ஒரு ஆளை பார்த்து சொர்க்கவாதியை பார்த்து கொள்ளா இவரை பார்த்து கொண்டு அப்ப சஹாபாக்கள் ஃபாலோ பண்ணி அவருடைய பண்புகள் எல்லாம் தேடி பார்த்தா அவருடைய உள்ளத்துல இந்த இரவுல தூங்குறதுக்கு எந்த ஒரு பத்தியுமே கெட்ட நினைச்சு இல்லை, நல்லுள்ள சலாமத்து சதர் உள்ளம் தூய்மையான நிலைமையில தான் அவர் தூங்கும். அவருக்கு பத்தி எல்லாமே அவர் அடுத்தவங்களை பத்தி பாசிட்டிவா நல்லன்னு. ஆனா இன்றைக்கு மனுஷர் அப்படி இல்லை, எந்த சந்தர்ப்பத்திலையும் நெகட்டிவ் தான் பேசிக்கூட, நெகட்டிவே தான் பேசிக்கொண்டு. அப்ப அடுத்தவங்களை பத்தி பிழையா எண்ணி 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 ஒரு நல்ல பண்பாடு வாரல்ல. அதனால தான் நாங்க எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்தீங்க. எங்களுக்கு தெரியும் நிறைய ஹதீஸ்களை பார்க்க ரமலானுக்கு பிறகு மௌத்தா நாளுக்கும் ரமலானுக்கு மௌத்தா நாளுக்குள்ள வித்தியாசம், சொர்க்கத்துல கிடைச்ச தரஜாக்கள்ல சரியான வித்தியாசம். அடுத்தது சில ஆட்கள் ரமலானுக்கு பிறகு மௌத்தானதால சொர்க்கம் போன வரலாறுல மிக்க. அந்த அடிப்படையில அல்லாஹ் தாலா எங்களுக்கு ஒரு 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 மாச காலம் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் ஒன்று தரப்பாங்க. அந்த ட்ரைனிங் ஸ்பெஷல் ட்ரைனிங் என்று செல்ல காலங்கள்ல சிறந்த காலம் ஒன்று வச்சு அந்த காலத்து அடிப்படையில பார்த்தாலும் ரமலான்ல குர்ஆன் இறங்கின காலம். இன்னொரு விஷயம், ரமலான சுன்னத்தொண்டு செஞ்சா பர்ல் ஒன்று செஞ்சா 70 பர்ல். அதுலயும் அந்த பர்லுன்னு சொல்லாம பண்புன்னு சொல்லி நல்ல பண்புடு செஞ்சா 70 நல்ல பண்புட நன்மை, அது 700 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி சொர்க்கம் மூடப்படு, இந்த சொர்க்கம் துறக்கப்படுக, நரக மூடப்படுக, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுக, எல்லா வகையிலையும் எல்லாம் முழுக்க மாத்து. இந்தியாவில் ஒரு அறிஞறிஞ ஹுஜ்ஜத்துல்லா அல் பாலிகான் அவர் புக் எழுதின ஷாஹ் வலியுல்லா தஹ்லவின்னு அவர் செல்லாம் அல்லாஹ்க்கும் இந்த உலகத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையில பெரிய ஒரு தொடர்பு வார காலம் அது. அப்ப இந்த அதனாலதான் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு வாரண்டு தஹஜ்ஜத் நேரத்துல. அப்ப ரமலான் காலத்துக்கு எவ்வளவு வாரு அல்ல, ஒரு நாள் தான் மலக்குகளுக்கும் எங்களுக்கும் நல்லா தொடர்பாகனால்தான் லைலத்துல் கத்ர் இரவு. எனவே ஒரு வித்தியாசமான ஒரு காலத்தை அல்லாஹ் தந்து அதனூடாக நிறைய அமல்களை தொடர்ந்து நிறைய பயிற்சிகளை செஞ்சு உள்ளத்துக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் ஒன்று தாரத்துக்குரிய ஒரு ஏற்பாடைத்தான் அல்லாஹ் தாலா செய்யறது. அதனூடாக எங்கள பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப்பா. இது வஹீட ஏற்பாடு உண்டு. அல்லாஹ் தாலா செல்ல ஷஹ்ரு ரமலான் என்று தொடங்கி யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, இதுல உங்களை கஷ்டப்படுத்தியது நோக்கம் அல்ல. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், உங்ககிட்ட இலகுவத்தான் இது நாடு. வலா யுரீது பிக்குமுல் யுஸ்ர், கஷ்டத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. நீங்க இதெல்லாம் இந்த ட்ரைனிங்கை சரியா செய்யுங்கோ. அதுக்கு பிறகு உண்மையில ட்ரைனிங்கை செஞ்சுட்டு உங்களுக்கு வெகுமதி தார, உங்களுக்கு விலங்காட்டி நீங்க தக்பீர் சொல்லுங்க. பெருநாள் அல்லாஹ் அக்பர் பெருநாளை தக்பீர் சொல்லு, அதுக்கு பிறகு சொல்லு. இது உங்களுக்கு தார ஒரு அல்லாஹ் தார எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று, நேர்வழி. இதுக்கு நீங்க தேங்க்ஸ் பண்ணுங்க. ரமலான்ன்றது அல்லாஹ் தார. அதுக்கு பிறகு நீங்க நபியே இவங்க எதை கேட்குவோ நான் கிட்ட எதை கேட்டாலும் நான் கொடுக்கு ரெண்டு குர்ஆன் ஆயத்தி. அப்ப இதா சால கிபாதி ஃபைன்னி கரீபு உஜிபு தாவத்த தா இதா தான், என் அடியான் எதை கேட்குவோ அதை நான் உடனே கொடுப்பேன். நபியே நான் கிட்ட ஈக்கேன்னு சொல்லுங்க. நாங்க எவ்வளவு தொடர்பாக ஈக்குவோம் அல்லாவோட, ரமலான்லேருந்து அல்லாவோட எவ்வளவு தொடர்பாக ஈக்குவோ நான் கேட்டோன்னே அல்லா தருவான். அப்ப எதை கேட்டாலும் தருவான். அப்ப உண்மையில இந்த ரமலான் மாசம் எங்களுக்கு நிறைய நன்மைகளை அள்ளி கொள்ளையடிச்ச வேண்டிய ஒரு மாசமாக அல்லாஹ் தாலா எங்களுக்கு தார. அப்ப இந்த மாசத்துல ரமலான் நாங்க நோக்கங்களை பார்த்தறி மக்காசிதை பார்க்க. அப்ப நாங்க ஜகாத் கொடுக்க உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும், சொத்துக்களை தூய்மைப்படுத்தணும், தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்கள் தடுக்கப்படணும், அரை இறை ஞாபகம் ஏற்படணும், ரமலானே தக்குவா உள்ளவர்களா மாறணும். அதுக்குள்ள வரக்கூடிய நன்மை தௌபா கேட்ட அன்று பிறந்த பாலன் போல வரும். அப்ப எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தா என்ன தெரியுண்டா கடைசியா என்னோட மனசு. அதனால தான் குர்ஆன் சொல்ல சொர்க்கத்துக்கு போற நல்ல கல்பின் சலீம், நல்ல உள்ளத்துக்கு தான் சொர்க்கத்துக்கு கொடுக்கும். அப்ப இன்னைக்கு பெரிய விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் உள்ள ஆகப்பெரிய சவால் உள்ளத்தை பக்குவப்படுத்துறது கஷ்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னா ஜிஹாத் ஒன்றில் வெத்திட்டு வந்தோடனே சஹாபாக்களை கூப்பிட்டு அதை விட பெரிய ஒரு ஜிஹாதிக்க, அதுதான் உங்க உள்ளத்தை பக்குவப்படுத்த ஜிஹாத். உண்மையிலே எங்களுக்கு உள்ள கஷ்டம் என்ன தெரியுண்டா, உள்ள பக்குவம் இல்லா போற ரெண்டு விஷயத்தால. ஒன்று ஷைத்தான், அடுத்தது மனோ இச்சை. அந்த கெட்ட உணர்வுகள் வரும், கெட்ட விஷயம் வருது. உண்மையில அடுத்தவனை பத்தி பிழையான எண்ணம், வேற இது பொறாம, இந்த நயவஞ்ச எண்ணங்கள், முகஸ்துதி, இப்படி நிறைய வந்து கொண்டிருக்கு. இது ஒரு போராட்டம். அப்ப இந்த போராட்டத்துக்கு தான் இமாம்கள் அன்றைக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்தீங்க, ட்ரைனிங் குரூப் இது போட்டீங்க, ஜிக்ர் செஞ்சீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் எத்தனையோ முறை சொல்லி சத்தமா சொல்லி அவங்க ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்ணிக்கொண்டேன். இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்த ப்ரோக்ராம்.
அவே அப்படி உள்ளத்தை பக்குவப்படுத்தி ஒரு வேலை திட்டத்தை அல்லாஹ் தாலா இந்த வருடத்துக்கே ஒரு மாசத்தை தந்து அதுக்குள்ளுக்கு எல்லாத்தையுமே திட்டமிட வச்சு அல்ல கலாக்கதரும் திட்டமிடப்படுக. குர்ஆனாயத் அடிப்படையில பார்க்க செல்ல எங்களோட வாழ்க்கையும் திட்டமிடப்படுக, எங்களுக்கு திட்டமிட மனோநிலையும் வார. எனவே அந்த காலம் எங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ள பெரிய தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு ரமலான் உண்டு அல்லாஹ் தாலா தந்திக்க. எனவே அந்த ரமலான் அடைகிற பாக்கியத்தை எங்களுக்கு தரோணும் அல்லாஹ் தாலா. அதே மாதிரி இந்த ரமலானுடைய உச்ச பயனை அடைகிறதுக்கு அதோடைய அந்த நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தணும். அதே நேரம் ரமலான ஆகத்தரம் உள்ளதா மாற்றணும்டா குர்ஆனை விளங்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். குர்ஆனுக்குள்ளுக்கு போகணும், குர்ஆன் சூறாக்கள் எல்லாத்தையும் நாங்கள் படிச்சோணும். நான் இப்ப சொன்ன மாதிரி இன்னைக்குன்னா வஷம்சி சூறா சொல்லி தந்தேன். வஷம்சி சூறால இந்த பிரபஞ்சத்துல வரக்கூடிய எல்லா வசதியும் செஞ்சு தந்துட்டு நீங்க உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம். அதுக்காகத்தான் நான் இது செஞ்சு தந்தீங்க. அதே மாதிரி தான் சூரத்து முஸம்மில்ல எல்லாம் சொல்லித்தார, நீங்க இரவுல நின்று வணங்குங்கோ, பகல் முழுக்க உங்களுக்கு சாதிச்சேலும் என்று. எனவே அப்படி ஒரு உள ரீதியான பெரிய ஒரு பக்குவத்தை எடுக்கிறதுக்குரிய தர்பியத்தொன்று தான்